ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா 1D ட்ரெஸ் ப்ராப்ளம் வந்துட்டு எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 1D ட்ரெஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறைய இடத்துல நமக்கு வந்துட்டு யூஸ் ஆகும். லைக் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டடி பண்ணுறப்பையாக இருக்கட்டும், இல்லை ஒரு டவர் டிசைன் பண்ணுறப்பையாக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரியான இடத்துல அதோட ஸ்ட்ரென்த், எந்த இடத்துல மேக்ஸிமம் டிஃபார்மேஷன் இருக்குது, ஸோ எந்த இடத்துல எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வந்துட்டு டெவலப் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு அனாலிசிஸ். ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளமில் நம்ம எப்படி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறது, ஸோ எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெஸ் ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் கன்ஸ்ட்ரைன்ஸ், ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன மாதிரியான பவுண்டரி கண்டிஷன்ஸ், லைக் ஸோ இந்த பொசிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு ஃபிக்ஸ்டு சப்போர்ட் இருக்குது. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ இங்கே ஒரு 12 kN லோடு வந்துட்டு ஆக்ட் ஆகுது. இந்த இடத்துல 20 kN லோடு வந்துட்டு என்ன ஆகுது, ஆக்ட் ஆகுது. ஸோ இதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு மேக் த ஜாமெண்ட்ரி. அண்ட் தென் ஜாமெண்ட்ரி மேக் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறத அசைன் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல ஸ்பெசிஃபிக்காக எந்த ஒரு கிராஸ் செக்ஷனும் கொடுக்கல. ஸோ மேபி நம்ம வந்துட்டு சர்க்குலர் கிராஸ் செக்ஷனே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி அவேர் ஆஃப் 1D கிரியேஷன். ஸோ ஜாமெண்ட்ரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ப்ரீவியஸ் செஷனில் வந்துட்டு என்ன பண்ணியிருந்தோம், ஸோ 1 by 1 பார்த்துக்கிட்டே தான் வந்தோம். ஸோ அதே சிமிலர் ப்ரொசீஜர் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஸோ இதுக்குமே அப்ளை பண்ண போகிறோம். பட் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ஸில் மட்டும் கொஞ்சம் வேரியேஷன் வரும். ஸோ என்ன அப்படின்னா ஃபிக்ஸட் சப்போர்ட் எப்படி கொடுக்குறது அப்படிங்கிறது தெரியும், ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு சிம்பிளி சப்போர்ட்டட் எப்படி கொடுக்குறது அப்படின்னு தெரியும். பட் ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் புதுசாக இருக்கும். ஸோ இதுவுமே வந்துட்டு அகைன்ஸ்ட் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் படி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு 2 டைரக்ஷனில் வந்துட்டு மூவ் ஆகலாம். லைக் இது வந்துட்டு எனக்கு எக்ஸ் ஆக்சஸ் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா, ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த டைரக்ஷன் அண்ட் இந்த டைரக்ஷன், இது பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ், இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ். ஸோ அதில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படிங்கிறது எனக்கு இருக்கும். அண்ட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எந்த இதுலையுமே எனக்கு இருக்காது. அண்ட் அதே மாதிரி மூமெண்ட் அலாங் ஒய் ஆக்சிஸ் அண்ட் ஜெட் ஆக்சிஸ், அது ரெண்டுமே வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா லாக்ல இருக்கும். ஸோ ஒன்லி ட்ரான்ஸ்லேஷன் அலாங் எக்ஸ் போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் மட்டும் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இது பண்ணணும், ஐ மீன் ஃப்ரீ பண்ணணும். அண்ட் பாக்கி எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஸோ லாக் பண்ணிடலாம். ஸோ ஓகே, ஸோ எப்படி ஃபர்ஸ்ட் வந்துட்டு மாடல் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், சாஃப்ட்வேர்க்குள்ளார போயிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். ஒர்க் பெஞ்சை வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் பெஞ்சை ஓப்பன் பண்ணதுமே ஸ்டாட்டிக் ஸ்ட்ரக்சரல் அப்படிங்கிறத ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இஃப் யூ வாண்ட் டு ஆட் த மெட்டீரியல், ஸோ யூ கேன் ஆல்வேஸ் யூஸ் டிசைன், ஐ மீன் இன்ஜினியரிங் டேட்டா. ஸோ இன்ஜினியரிங் டேட்டாவை டபுள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும், ஸோ இன்ஜினியரிங் டேட்டா லைப்ரரி ஓப்பன் ஆகும். ஸோ உள்ளார இருந்து என்ன மெட்டீரியல் வேணுமோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் டிஃபால்ட்டான மெட்டீரியல் ஸ்ட்ரக்சரல் ஸ்டீலில் தான் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டிசைன் மாடுலர். ஸோ ஜாமெண்ட்ரி எடிட்டரை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இட் வில் டேக் சம் டைம். ஓகே, ஸோ நமக்கு டிசைன் மாடுலர் அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற இந்த ஃபீச்சரை மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இங்கே வந்து வச்சுக்கிறேன். லைக் எனக்கு கிராஃபிக்ஸ் ஏரியா அப்படிங்கிறது என்ன ஆகும், கொஞ்சம் பெருசாக வந்துட்டு இருக்கும். ஸோ லைக் ஆல்வேஸ் நம்ம ப்ரீவியஸாக பார்த்த மாதிரி ஏதாவது ஒரு பிளைனை செலக்ட் பண்ணணும் அண்ட் சே லுக் அட் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடும், ஸோ பிளைன் வந்துட்டு நார்மல் ஆகிடும். ஸோ நான் வந்துட்டு எந்த டயக்ராம் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கிற இந்த கான்ஃபிகரேஷன் தான் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ எய்தர் யூ கேன் பாஸ் த வீடியோ ஆர் டேக் இட் ஆஸ் அ ஸ்க்ரீன்ஷாட். ஸோ அதுக்கப்புறமா என்ன பண்ணி பாருங்க, ட்ரை இட் யுவர் செல்ஃப். ஸோ நான் வந்துட்டு இதை ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு ட்ரா பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ அப்படிங்கிற பொசிஷன்லேருந்துட்டு எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா 2 mm ஒரு லைன் வந்துட்டு என்ன ஆயிருக்கு, ட்ரா ஆயிருக்கு. லைக் இங்கே கொடுத்துருக்க எல்லா வேல்யூஸுமே வந்துட்டு எதில் இருக்குது அப்படின்னா மீட்டர்ஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் டேரெக்டாக வந்துட்டு மீட்டர்ஸில் தான் வந்துட்டு வரைய போகிறேன். ஸோ எனக்கு டிஃபால்ட்டாகவே மீட்டர்ஸ் அப்படிங்கிற யூனிட்ஸ் தான் இருக்குது. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நமக்கு எம்எம் கொடுத்துருந்தாங்கன்னா எம்எம் அப்படிங்கிறத யூனிட்ஸில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நான் ஸ்கெட்சிங் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். அண்ட் தென் லைன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரம் ஹியர் டு அண்ட் ஹியர் அண்ட் ஹியர் டு ஹியர் அண்ட் ஹியர் டு ஹியர். ஸோ இதுக்கப்புறமா டைமென்ஷன் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு டைமென்ஷன்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ 1 and 2 and 3. ஸோ 3 டைமென்ஷன்ஸ் மார்க் பண்ணிட்டேன். ஸோ 3 செக்மெண்ட்டாக இருக்கிறது எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா 2 mm 2 mm தான். ஸோ 2 again 2 and again 2. ஸோ எல்லாத்துக்குமே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 mm 2 mm அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், ஸோ மார்க் பண்ணிட்டேன். ஸோ மார்க் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூம் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், போக போகிறேன். ஸோ ஜூம் டு த ஃபிட் அப்படின்னு கொடுத்தோம்னா என்ன ஆகிடும், ஸோ எனக்கு அந்த டயக்ராம் அப்படிங்கிறது எனக்கு ஜூம் ஆகி வந்துட்டு கிடச்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஃபர்தராக வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரையாங்கிள் வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ட்ரையாங்கிள் எல்லாமே வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா ஸ்டாண்டர்டாக 2.5 mm தான் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, ஸோ அதோட இது இருக்குது லைக் ட்ரா டூல்ஸ் அண்ட் லைன்ஸ். ஸோ ஃப்ரம் ஹியர் டு
here and here to here. So again here to here, here to here. ஸோ நான் வரையும் போது ஃபர்ஸ்ட் வந்துட்டு டென்டேட்டிவாக வரைகிறேன். ஸோ அதுக்கப்புறமா நான் டைமென்ஷன்ஸ் கொடுத்து அதுக்கு ப்ராப்பராக வந்துட்டு நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா அசைன் பண்ணிப்பேன். அண்ட் ஆஃப்டர் தட் இதை கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் செக்மெண்ட்ஸ் 1 2 அண்ட் ஹியர். ஓகே, ஸோ லைக் நான் இப்போ இந்த லைன் வரைஞ்சப்போ இது வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹரிசாண்டல் லைன் கிடையாது. ஸோ நான் கன்ஸ்ட்ரெயினில் போயிட்டு ஸோ ஹரிசாண்டல் அப்படிங்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின் எடுத்துக்கிட்டு ஸோ இந்த லைனுங்கிறது எனக்கு ஹரிசாண்டல் as well as இந்த லைன் அப்படிங்கிறதும் எனக்கு வந்துட்டு என்ன ஆயிடுச்சு ஹரிசாண்டலாக வந்துட்டு மாறிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ ஆல் we need is டைமென்ஷன்ஸ் மட்டும் கொடுக்கணும். ஸோ டைமென்ஷன் அப்படிங்கிறது எனக்கு மேலே இருக்கிற இந்த 2 லைனுக்கு ஸோ இது வந்துட்டு எனக்கு 2 mm. ஸோ அதே மாதிரி இதுவும் எனக்கு 2 mm. ஸோ ரெண்டுமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2 mm 2 mm சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ 2. ஸோ அகைன் வந்துட்டு இதையுமே வந்துட்டு என்ன பண்ணுறேன் 2 அப்படின்னு என்ன பண்ணுறேன் ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ இப்போ எல்லாமே வந்துட்டு 2 mm போட்டுட்டேன். அண்ட் தென் இது எல்லாமே வந்துட்டு என்னன்னா எனக்கு நார்மல் ஜென்ரல் எடுத்துக்கிட்டு ஃப்ரம் ஹியர் டு ஹியர். ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறது எனக்கு 2.5 2.5 மீட்டர்ஸ். ஸோ 2.5 மீட்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இப்போ எனக்கு லென்த் எல்லாமே ஈக்குவல். ஸோ எல்லா லென்த்துமே எனக்கு வந்துட்டு 2.5 தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு ஈச் அண்ட் எவ்ரி லென்த்தை வந்து தனித்தனியாக கொடுக்க போகிறதில்ல. ஸோ கன்ஸ்ட்ரெயின்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு we have an option called equal. ஸோ ஈக்குவல் லென்த் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு ஸோ 1 2 ஓகே சாரி ஓகே. ஸோ இப்போ நான் ஈக்குவல் லென்த் அப்படின்னு கொடுத்ததுமே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன ஆயிடுச்சு ஸோ கரெக்டாக வந்துட்டு அசைன் ஆயிடுச்சு. ஸோ இது எப்படி நான் அசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்டாக மாறிடுச்சு. ஸோ ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டிசைன் மாடுலர் சீரிஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு லைட் க்ரீன் கலரில் இருந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலரில் வந்துட்டு மாறிடுச்சு அப்படின்னா ஸ்கெட்ச் வந்துட்டு ஃபுல்லி டிஃபைன்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு நெசசிட்டியான எல்லா டைமென்ஷனும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் ஸோ இதில் ப்ரொவைட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே, ஸோ அவர் ஜாப் இஸ் டன். ஸோ இப்போ வந்துட்டு ஸ்கெட்ச் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வி ஹேவ் டு கன்வெர்ட் திஸ் ஸ்கெட்ச் ஆஸ் அ லைன் பாடி. ஸோ லைன் பாடியை எப்படி கன்வெர்ட் பண்ணுறது? ஸோ எய்தர் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு we have an option called lines from the sketches. ஸோ இந்த லைன்ஸ் ஃப்ரம் த ஸ்கெச்சஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ எந்தெந்த ஆப்ஜெக்ட்லாம் கன்வெர்ட் பண்ண போகிறோமோ அதெல்லாம் செலக்ட் பண்ணணும். ஸோ 1 and 2 அண்ட் கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்துட்டு என்ன பண்ணுங்கள் ஸோ 1 by 1 வந்துட்டு செலக்ட் பண்ணுங்கள். 2 ஃபைன். ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டேன். அண்ட் சே அப்ளை அப்படின்னு என்ன பண்ணிட்டேன் கொடுத்துட்டேன். ஸோ அப்ளைன்னு கொடுத்ததுக்கப்புறமா ஜெனரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு லைன் பாடி அப்படிங்கிறது கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ இது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எனக்கு இதுக்கு முன்னாடி வரைக்கும் 0 parts 0 body அப்படின்ற இடத்துல இப்போ 1 லைன் பாடி அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. ஸோ கிளிக் பண்ணும்போது எல்லோ கலரில் வந்துட்டு எனக்கு என்ன இது ஆப்வியஸாக ஹைலைட் ஆகுது. ஸோ இதுக்கான கிராஸ் செக்ஷன் வந்துட்டு என்ன பண்ணல அப்படின்னா நம்மளோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. ஸோ கான்செப்ட் அப்படிங்கிறதுக்குள்ளார போயிட்டு ஸோ கிராஸ் செக்ஷன் சாலிட் சர்க்குலர். ஸோ இதை வந்துட்டு என்ன பண்ணணும் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த சாலிட் சர்க்குலர் அப்படிங்கிறதுல மேபி நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ன பண்ணலாம் கொடுக்கலாம். நான் 0.5 வந்துட்டு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். ஸோ 0.5 ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம் ஸோ குறைச்சிக்கலாம். நான் 0.2லேருந்து வந்துட்டு என்ன பண்ணுறேன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறத இதில் போயிட்டு என்ன பண்ணுறேன் ஸோ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வியூஸ் கிராஸ் செக்ஷன் சாலிட்ஸ் ஃபைன். ஸோ ரொம்ப சின்னது அப்படின்னு என்னால் என்ன பண்ண முடியாது ஸோ சொல்ல முடியாது. பட் கொஞ்சம் பெருசாக தான் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா கிராஸ் செக்ஷன் இருக்குது. மேபி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கிராஸ் செக்ஷனை வந்துட்டு 0.2லேருந்துட்டு 0.1 அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணிக்கலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ நான் லைன் பாடியை கிளிக் பண்ணி பார்க்குறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ முன்னே இருந்ததை விட கொஞ்சம் வந்துட்டு என்ன இருக்குது அப்படின்னா கொஞ்சம் சின்னதாக இருக்குது. தட் இஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு அந்த ட்ரஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ எங்கெங்கெல்லாம் வந்துட்டு லோடு ஆக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். ஸோ இங்கே ஒரு லோடு இருந்தது, தென் இங்கே ஒரு லோடு இருந்தது. ஸோ இந்த ரெண்டு சைடு இங்கே ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் ஆஸ் வெல் அஸ் இங்கே ஒரு ரோலர் சப்போர்ட் இருந்தது. ஸோ இதை எப்படி ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஸோ ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ நான் டிசைன் மாடுலர் அப்படிங்கிறத க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நமக்கு மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட லைன் பாடி அப்படிங்கிறது என்ன ஆயிடுச்சு ஸோ இதில் இம்போர்ட் ஆகிருக்கு.
அண்ட் இப்போ பார்க்கும்போது இதோட கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகாது, டிஸ்பிளே ஆகாது. ஸோ ஒன்ஸ் நம்ம மெஷ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் தான் என்ன ஆகும், ஸோ நான் ஜெனரேட் மெஷ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ மெஷ் ஜென்ரேட் ஆனதுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஸோ அதோட கிராஸ் செக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு வியூ ஆகும். ஸோ இதுக்கப்புறமா நான் லோட்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்துட்டு கொடுக்கலாம். ஸோ இந்த இடத்துல எனக்கு ஒரு சில இடத்துல ஓப்பனிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு வெறும் கிராஃபிக்ஸ் எரர் தான். ஸோ அது வந்துட்டு எந்த ஒரு ப்ராப்ளமும் நம்மளோட சால்வ் பண்ணும்போது இருக்காது. ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ மெஷ் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா பவுண்டரி கண்டிஷன்ஸ். ஸோ 2 லோடு இருக்குது அண்ட் தென் 2 சப்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஸ்டார்ட் ஃப்ரம் த சப்போர்ட்ஸ். ஸோ ரைட் கிளிக் இன்சர்ட், எனக்கு ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் இருக்குது. ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட், ஸோ இந்த பாயிண்ட், ஸோ இந்த பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு அன்சே அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா ஸோ என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபிக்ஸட் சப்போர்ட் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸோ அப்ளை ஆயிடுச்சு. ஸோ ரைட் கிளிக் இன்சர்ட் அண்ட் தென் இன்னொன்று வந்துட்டு எனக்கு என்ன அப்படின்னா ரோலர் சப்போர்ட் இருக்குது. ஸோ ரோலர் சப்போர்ட்டை வந்துட்டு எப்படி நம்ம அசைன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போத் டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் தென் ரொட்டேஷன் வந்துட்டு தனித்தனியாக நம்ம என்ன பண்ணணும், ஸோ இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிட்டேன். அகைன் இன்சர்ட், we have an option called fixed rotation. ஸோ அதுவுமே நான் என்ன பண்ணிட்டேன், இன்க்ளூட் பண்ணிட்டேன். லைக் உங்களுக்கே தெரியும் சார், டிரான்ஸ்லேஷனுக்கு ஒரு சில டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் இருக்குது அண்ட் தென் ரொட்டேஷனுக்கு ஒரு சில டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சூஸ் பண்ணணும். ஸோ எதுக்கு வந்துட்டு நான் டிரான்ஸ்லேஷன் அண்ட் தென் எந்தெந்த கண்டிஷனுக்கு டிரான்ஸ்லேஷன் லாக் பண்ணணும், எந்தெந்த கண்டிஷனுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லேஷனை ஃப்ரீ பண்ணணும் அப்படிங்கிறது, ஆஸ் வெல் அஸ் ரொட்டேஷனுமே. ஓகேவா, ஓகே. ஸோ இந்த கண்டிஷனில் ரோலர் சப்போர்ட் அப்படிங்கிறது எக்ஸ் ஆக்சிஸில் எனக்கு என்ன ஆகும்னா மூவ் ஆகும். ஸோ அதனால் ஸோ இந்த பாயிண்ட் வந்துட்டு என்ன பண்ணுறேன், ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு கொடுத்துட்டேன். ஸோ அப்ளை அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா எனக்கு எக்ஸை மட்டும் ஃப்ரீன்னு வச்சுட்டு பாக்கி எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன்னா ரேம்ப் பண்ண போகிறேன். ஸோ 0 and 0. ஸோ 0 அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா 0 தவிர எங்கேயும் அது என்ன ஆகாது, மூவ் ஆகாது அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். அண்ட் தென் ஃபிக்ஸட் சப்போர்ட். ஸோ ஃபிக்ஸட் ரொட்டேஷன் அப்படிங்கிறது எனக்கு எந்த இதுலையுமே வந்துட்டு இது ரொட்டேட் ஆக வேண்டாம். ஸோ அதனால் நான் அந்த பாயிண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸோ எல்லாமே ஃபிக்ஸ்டு அப்படின்னு இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ அதை அப்படியே வச்சுட்டேன். குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த எண்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபிக்ஸட் சப்போர்ட் அண்ட் தென் இதில் டிரான்ஸ்லேஷனை மட்டும் ஃப்ரீ பண்ணிட்டு பாக்கி எல்லாத்தையுமே லாக் பண்ணிட்டோம். ரொட்டேஷன் எல்லாமே லாக் பண்ணியிருக்கோம். ஓகே, குட். ஸோ ரைட் கிளிக் இன்சர்ட். ஸோ we have an option called force. ஸோ ஃபோர்ஸ் அப்படிங்கிறதுல vertex செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை அப்படின்னு என்ன பண்ணிட்டேன், கொடுத்துட்டேன். ஸோ அதோட டைரக்ஷன் அப்படிங்கிறது எனக்கு Z ஆக்சிஸில் இருக்குது. ஸோ அதனால் நான் வெக்டர்லேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், காம்போனண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிக்கிறேன். ஸோ காம்போனன்ட்ஸ், ஸோ ஜெட்டில் நெகட்டிவ் டைரக்ஷனில் 12 நியூட்டன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா -12. ஸோ ஆக்சுவலி 12 கிலோமீட்டர், தட் மீன்ஸ் 12,000. ஓகேவா. ஸோ 12,000 நியூட்டன் வந்துட்டு நான் என்ன பண்ணேன், ஆக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி இன்னொரு லோடு 20,000 நியூட்டன். ஸோ கிலோ நியூட்டனில் கொடுத்துருந்தா அதை என்ன பண்ணிக்கணும், ஸோ நியூட்டனுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ ஆர் எல்ஸ் இஃப் யூ வாண்ட் டு சேஞ்ச் த யூனிட் சிஸ்டம் யூ கேன் ஆல்வேஸ் சேஞ்ச் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். அண்ட் அகைன் வந்துட்டு வெக்டர்லேருந்து காம்போனன்ட்ஸ், ஸோ நெகட்டிவில் 20,000 நியூட்டன். ஸோ இப்போ என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட் பண்ணிட்டேன். ஸோ ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணணும், ஸோ கிளிக் ஆன் சால்வ். ஸோ சால்வ் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சால்வ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சால்வ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ப்ராப்ளம் வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சால்வ் ஆகிடுச்சு. பட் நம்ம கொடுத்த வேல்யூ அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிட்டோம், ஸோ பாசிட்டிவில் கொடுத்துட்டோம். ஸோ எனக்கு நெகட்டிவ் ஒயில் தான் வந்துட்டு இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஒய் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஒன்ஸ் அகைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ சேஞ்ச் பண்ணிட்டு சொல்யூஷனில் ஸோ ரைட் கிளிக் இன்சர்ட், எனக்கு டோட்டல் டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது எனக்கு வேணும். ஆஸ் வெல் அஸ் எந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கு அப்படிங்கிறது வேணும். ஸோ அதனால் நான் பீம் டூல் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸோ இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இன்சர்ட் பண்ணிட்டு சால்வ் அப்படின்னு என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ ப்ராப்ளம் அப்படிங்கிறது எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சால்வ் ஆயிடுச்சு. ஸோ சால்வ் ஆனதில் எனக்கு டோட்டல் டிஃபார்மேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ கிளியராக டிஸ்பிளே ஆகும். ஆஸ் வெல் அஸ் இதில் இருக்கிற டைரக்ட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குது, அந்த மினிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ் அண்ட் தென் மேக்ஸிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன ஆகும் நம்மளால் பார்க்க முடியும். And you guys are already aware of what is that direct stress and minimum combined stress and maximum combined stress. இதெல்லாமே வந்துட்டு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸாகவே 1D அனாலிசிஸில் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத கிளியராக வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஸோ இஃப் யூ கைஸ் மிஸ் தட் லெக்சர், ஸோ நம்மளோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா 1D அனாலிசிஸ் அப்படிங்கிற அந்த பார்ட்டில் வந்துட்டு என்ன ஆகும், ஸோ இதெல்லாமே வந்துட்டு இருக்குது. ஃபைன்.
ஸோ இது இல்லாமல் எனக்கு இப்போ ஒரு சில இடத்துல வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் ஆர்எல்ஸ் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்லலாம் வந்துட்டு நான் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ வி ஹாவ் அ ஸ்பெஷல் டூல் கால்டு ப்ராப் டூல். ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி என்னால் ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் என்ன பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் ரிசல்ட்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ளார போகிறேன். ஸோ ரிசல்ட்ஸில் இந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமம் அண்ட் மினிமம் அப்படிங்கிற 2 டூல் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா எந்த இடத்துல எனக்கு மேக்ஸிமமாக ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்குது, தட் மீன்ஸ் எனக்கு 0.63 அண்ட் MPa. ஸோ இதுதான் வந்துட்டு இதில் மேக்ஸிமமாக டெவலப் ஆகிருக்க ஸ்ட்ரெஸ். ஸோ ஆக்சுவலி வந்துட்டு டிஃபார்மேஷனை பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா ஸ்ட்ரெஸ் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமோ அப்படின்னு வந்துட்டு என்ன பண்ணக்கூடாது, ஸோ கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா ஸோ இங்கே டிஃபார்மேஷன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே மினிமம் தான். பட் இந்த ஆக்சுவலாக அது எப்படி டிஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நம்ம சாஃப்ட்வேர் நமக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக ரிசல்ட்டை வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், ஸோ ஸ்கேல் அப் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்கேல் டவுன் பண்ணிவிட்டு ஸோ ஆக்சுவலாக ட்ரூ ஸ்கேலில் வச்சு பார்த்தோம் அப்படின்னா டிஃபார்மேஷன் அப்படிங்கிறது இருக்கவே இருக்காது. ஸோ அதனால தான் இது என்ன பண்ணுது அப்படின்னா ஸோ ஸ்கேல் அப் பண்ணி அந்த டிஃபார்மேஷன் வந்துட்டு என்ன ஆகுது, நமக்கு டிஸ்பிளே பண்ணுது. ஓகேவா. ஸோ மேக்ஸிமம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்குது. ஸோ மினிமம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது. ஓகேவா. ஸோ இது இல்லாமல் ப்ராப் டூல் யூஸ் பண்ணி எந்த இடத்துல வேணாலும் அதோட வேல்யூஸை வந்துட்டு என்னால் செப்பரேட்டாக பார்க்க முடியும். லைக் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது அப்படிங்கிறது அதுவே வந்துட்டு எனக்கு கேல்குலேட் பண்ணி சொல்லுது. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியே என்னால் என்ன பண்ண முடியும், கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இந்த டூலுக்கு பேர் வந்துட்டு ப்ராப் டூல் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. ஓகே. ஸோ ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்துட்டு நிறைய இடத்துல நமக்கு வந்துட்டு என்ன ஆகும் தெரியும். ஸோ ஒவ்வொரு ட்ரஸ்ட் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணும்போதே அந்தந்த காலமில் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் வேல்யூ இருக்குது, ஸோ மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குது, மினிமம் எவ்வளோ இருக்குது. ஸோ நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா அது மினிமம் கம்பைன் ஸ்ட்ரெஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன ஆகுது, ஸோ ரிவர்ஸில் பெண்டிங் வந்துட்டு ஆகுது அப்படிங்கிற மாதிரியான மீனிங்கில் வந்துட்டு என்ன ஆகும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் இருந்துட்டு ஸோ எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் வந்துட்டு டிசைன் பண்ணுறது, ஸோ டிசைன் பண்ணுறதுக்கப்புறம் எப்படி வந்துட்டு பவுண்டரி கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு ரிசல்ட்டை வந்துட்டு எப்படி இன்டர்பிரேட் பண்ணி பார்க்குறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்வேஸ் இஃப் யூ வாண்ட் டு அனிமேட் திஸ் ரிசல்ட், ஸோ இங்கே வந்துட்டு அனிமேட் அப்படிங்கிற அந்த பட்டன் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் கீழே. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அனிமேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல அனிமேஷன் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன், ஸோ இன்க்ளூட் பண்ணுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் எப்படி பிஹேவ் பண்ணுது, ஸோ ஃபார் தட் பர்டிகுலர் லோட் அப்படிங்கிறத என்னால் என்ன பண்ண முடியும், ஸோ அனலைசிஸ் பண்ணி பார்க்க முடியும். ஃபைன். ஸோ தட் இஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.